ப்ளூபெர்ரி பழங்கள் எங்க கிடைக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ப்ளூபெர்ரி குன்றுல தான் கிடைக்கும். ப்ளூபெர்ரி குன்றுக்கு போகணும்னா முதல்ல ஐஸ் ஆத்த கடக்கணும். அது ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு அப்புறம் முள்செடி காட்டுக்குள்ள நுழைஞ்சு போகணும். அப்படி போகும்போது ப்ளூபெர்ரி குன்றை அடையலாம். ஆனா குள்ளநரி கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அது ப்ளூபெர்ரி குன்றுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னதை எல்லாம் டோரா கிட்ட போய் சொல்லிடுறீங்களா? ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. என் கூட ஒரு தடவை சொல்லுங்க. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. எப்படி நம்ம ப்ளூபெர்ரி பழங்களை சாப்பிடுறது? ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. முதல்ல நம்ம ஐஸ் ஆட்டம் இருக்க அந்த குளிர ஆத்த கடக்கணும். அப்புறம் முள்காட்டு வழியா நடந்து போகணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளூபெர்ரி குன்று அடையலாம். அங்க குள்ளநரி வராம நம்ம தடுக்கணும். ஏன்னா அது அந்த குன்றுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஐயோ, குள்ளநரி வந்துருச்சு போல இருக்கே. எனக்கும் ஒன்னும் பயம் கிடையாது. எனக்கும் பயம் கிடையாது டோரா. நான் தான் டோரா, ப்ளூபெர்ரி வேட்டைக்காரி. நான் தான் பூட்ஸ், ப்ளூபெர்ரி வேட்டைக்காரன். இப்ப நாம ஜில்லுன்னு இருக்கிற அந்த குளிராறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உங்க கண்ணுக்கு அந்த ஆறு தெரியுதா? எங்க? அது அங்க தெரியுது டோரா. ரொம்ப சந்தோஷம். வாங்க போய் அந்த ப்ளூபெர்ரிஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நீங்களும் எங்க கூட சொல்லுங்க. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. ஆறு, காடு, ப்ளூபெர்ரி குன்று. நீங்க சொல்றதை நானும் சொல்லுவேன். பெரிப்பழ வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். பெரிப்பழ வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். சத்துள்ள பழமா பார்த்து பறிப்போம். சத்துள்ள பழமா பார்த்து பறிப்போம். பயங்கிறது எங்களுக்கு கிடையாது. பயங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஒண்ணா போய் சாதிப்போம். நீங்களும் எங்க கூட பாடுறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் பெரி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். பெரி வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். சத்துள்ள பழமா பார்த்து பறிப்போம். சத்துள்ள பழமா பார்த்து பறிப்போம். பயங்கிறது எங்களுக்கு கிடையாது. பயங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஒண்ணா போய் சாதிப்போம். பாத்தியா பூட்ஸ், நாம ரெண்டு பேரும் அந்த ஜில் குளிராறு கிட்ட வந்துட்டோம். டோரா, நாம எப்படி இத கடக்க போறோம்? நாம இத சுத்தியா போக முடியாது. அது மேல நீந்தியும் போக முடியாது. அப்புறம் எப்படி தான் ஆத்த கடக்க போறோம்? கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். இந்த ஐசாரை கடக்கக்கூடிய பொருள் உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? படகு. இனி பிரச்சனை இல்ல. உயிர் காக்கும் முடை. இப்ப நாம பத்திரமா போலாம்.